6, 7 அந்த காலகட்டத்தில். ஸோ நான் அவரை வீட்டுக்கு தேடி அவரை போகிறேன். போகும்போது அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவர். அவர் அந்த அந்த வேலையை எவ்வளோ நேர்மையாக செய்ய முடியுமோ, நீங்கள் பார்ப்பீங்கள்ல, ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து விட்டுட்டு போன பேக்கை வந்து பத்திரமா கொண்டு போய் கொடுத்தாருன்னு, அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டோ டிரைவர் அவர். அந்த வேலையை அவ்வளோ நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு உண்டான எந்தவித ஒரு வளமையான தன்மை இல்லாமல் ஒரு நேர்த்தியான ஒருத்தராக இருந்தார் அப்போவே. முதல்ல படக்குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஒரு முதல் திரைப்படம் ப்ளஸ் தொழில்நுட்ப கலைஞர் நிறைய எல்லாருமே கிட்டத்தட்ட முதல் முறை பணியாற்றுங்கிறது அந்த படம் ரொம்பவே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த படம். ஏன்னா அவங்களுடைய அதிகபட்ச நேரத்தை அவங்க அந்த படத்துக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. பார்த்துருப்பாங்க இந்த படத்தை அவங்களுடைய லைஃப்பை அவங்க பார்த்துருப்பாங்க போது அந்த முதல் படம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்குமே. அந்த வகையில் தயாரிப்பாளருக்கும் இது வந்து ஒரு முதல் திரைப்படமாக இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த ஒட்டுமொத்த குழுவினரே அவர் நம்பி இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். பொதுவாகவே வந்து கதைகள் உருவாக்குற இடங்களுக்கு அப்படின்னு பார்த்தா மக்களோட நிறைய கனெக்ட் இருக்கிற ஒருத்தங்களுக்கு தான் நிறைய கதைக்களமும் கதாபாத்திரங்களும் உருவாகும். நம்ம அந்த வகையில் பார்த்து ஒரு வக்கீல்கிட்டையோ போலீஸ்கிட்டையோலாம் நம்ம போய் பேசணுன்னா அவங்ககிட்ட நிறைய கதைகள் இருக்கும். ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட பேசினா கூட நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அவங்க சந்தித்த மனிதர்களையும் பிரச்சனைகளையும் சொல்லுவாங்க. அதிலும் வந்து வக்கீலோ போலீஸோ கூட நடந்து முடிஞ்ச சம்பவத்தை சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர்கள் பார்த்திங்கன்னா நடந்த கதையில் ஒரு பகுதியாகவே இருப்பாங்க. அவங்க சாட்சியாகவே இருப்பாங்க. நிறைய ஆட்டோ டிரைவர்கள் துடிக்க துடிக்க உயிரை காப்பாற்றிருப்பாங்க. நிறைய விஷயங்களில் பங்கெடுத்திருப்பாங்க. ஏன்னா ஆட்டோ டிரைவரை பற்றி சொல்கிறேன்னா, சலீமனை தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக தான் எனக்கே அவரை முதல்ல தெரியும். எப்படி தெரியும்னா, நாங்களாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் சினிமாவுக்கு போயிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு எனக்கு அவர் அறிமுகமாகிறாரு ஒரு 2006, 7 அந்த காலகட்டத்தில். ஸோ நான் அவரை வீட்டுக்கு தேடி அவரை போகிறேன். போகும்போது அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவர். அவர் அந்த அந்த வேலையை எவ்வளோ நேர்மையாக செய்ய முடியுமோ, நீங்கள் பார்ப்பீங்கள்ல, ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து விட்டுட்டு போன பேக்கை வந்து பத்திரமா கொண்டு போய் கொடுத்தாருன்னு, அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டோ டிரைவர் அவர். அந்த வேலையை அவ்வளோ நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு உண்டான எந்தவித ஒரு வளமையான தன்மை இல்லாமல் ஒரு நேர்த்தியான ஒருத்தராக இருந்தார் அப்போவே.